ராஜா ரொம்ப நல்லவன். தன்னால முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கு செய்வான். ஒரு நாள் சுற்றுலா போனப்ப படகு கவிழ்ந்து கடல் நீர்ல அடிச்சிட்டு போன அவன் யாருமே இல்லாத தீவுல கரை ஒதுங்கினான். திகச்சு போனாலும் தன்னை காப்பாத்த யாராவது வருவாங்கங்கிற நம்பிக்கையோட அந்த பக்கமா வர்ற பெரிய கப்பலுக்கு சமிக்கை செய்ய தாங்கிட்ட இருந்த கைக்குட்டைய கொடியா கட்டி வச்சான். 2 மாதங்களாயும் தன்னை காப்பாத்த யாருமே வராததுனால அவனுக்கு நம்பிக்கை குறைஞ்சாலும் அங்க இருக்க மிருகங்கள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க ஒரு குடிசை போட்டான். அங்க கிடைக்கிற சின்ன சின்ன உணவுகளை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டான். ஒரு நாள் அவன் உணவு தேடி போயிட்டு திரும்பி வரும்போது அவன் கட்டி வச்சிருந்த குடிசை மொத்தமா எரிஞ்சு சாம்பலா இருக்கத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு கத்த ஆரம்பிச்சான். எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் நமக்கு தீங்கு தான் நடக்குதுன்னா அழுது புலம்பினான். அந்த நேரம் அந்த தீவோட கரை ஓரத்துல ஒரு பெரிய கப்பல் வந்து நின்னு அதுல இருந்து இறங்கி வந்த மாலுமி, இங்க இருந்து புகை வரத எங்களோட கப்பல் தலைவன் பார்த்துட்டு தொலைநோக்கியில பார்க்கும்போது நீங்க நட்டு வச்சிருந்த கொடி எங்க கண்ணில் பட்டது, அதனாலதான் இங்க வந்தோன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் இழந்து நிக்கிற நிலைமையிலையும் நம்பிக்கையோட இருந்தா கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை தெரியும்.